தலைப்பு: பயோகிராபிஸ், சுயசரிதைகள். பக்கம் 42. சகோதரர் தியோடர் ஏ. ஸ்மித். பிறப்பு 1903. மறைவு 1983. திரு மற்றும் திருமதி சார்லஸ் ஸ்மித் அவர்களுக்கு 1903ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதியன்று வாஷிங்டனில் உள்ள கிளியர் லேக்கில் மகனாக பிறந்தார். பெற்றோர்களான சார்லஸ் இ. அவர்கள் பிப்ரவரி 11, 1875 மற்றும் மேடி எம். அவர்கள் ஏப்ரல் 7ஆம் தேதி 1879 பிறந்தனர். இவர்கள் 1900 ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதியன்று திருமணம் புரிந்தனர். அவர்கள் இருவரும் அவர்கள் வசித்து வந்த வட்டாரத்தில் உள்ள முன்னோடியான குடும்பங்களை சேர்ந்தவர்கள். அந்த சமயத்தில் திரு ஸ்மித் அவர்கள் கிளியர் லேக்கில் உள்ள ஒரு மரப்பலகை தயாரிக்கும் ஆலையில் பணிபுரிந்து வந்தார். அவரது மகன் பிறந்த பின்பு சில ஆண்டுகள் கழித்து திருமதி ஸ்மித் அவர்கள் சத்தியத்தின் தொடர்புக்குள் கடந்து வந்தார். அதனுடன் அதை ஏற்க தயாராகவும் இருந்ததுடன் கர்த்தருடன் உடன்படிக்கையும் செய்து கொண்டார். இறுதியாக அவர் ஒரு குழு சகோதரர்களை சந்திக்க முடிந்தது. இருப்பினும் பிற்காலத்தில் அவள் அங்கிருந்து விலக நேர்ந்தது. ஏனெனில் அந்த குழு போதனைகளில் மாறுபட்டிருந்தபடியினாலே தனது 16 வயதில் தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பதற்கான அழைப்பினை ஏற்று கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு செப்டம்பர் 5, 1927 மூழ்கினார். சந்தேகத்திற்கிடமின்றி தனது தாயாரின் செல்வாக்கின் மூலமாகவே அவரால் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கென தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும் முடிந்தது. சகோதரி மேடி ஸ்மித் மிக நல்ல கிறிஸ்தவராக இருந்தபடியால் சகோதரர் டெட் அவர்கள் மீது தனது வாழ்க்கை முழுவதிலும் பெரும் அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தார். ஸ்மித் குடும்பத்தினர் சில நேரங்களில் கலிபோர்னியாவில் செலவிட்டனர். அங்குதான் சகோதரி ஸ்மித் அவர்கள் தனது 50வது வயதான அக்டோபர் மாதம் 25ஆம் நாளன்று 1929ஆம் வருடத்தில் தமது பயிற்சியினை முடிவில் கொண்டு வந்தார். அவரது மீதமுள்ள சாம்பலானது வாஷிங்டனில் உள்ள செட்ரோ யூலிவில் தனது குடும்பத்தினரின் குடியிருப்பில் புதைக்கப்பட்டன. ஆகவே அதிலிருந்துதான் சகோதரர் டெட் அவர்களின் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் துவங்கியது. அவரது தந்தை ரியல் எஸ்டேட் மற்றும் இன்சூரன்ஸ் பணியில் இருந்தார். ஆகவே டெட் அவர்கள் வீட்டு வேலை மற்றும் சமையல் பணிகளை சில எண்ணிக்கையினாலான ஆண்டுகள் பார்வையிட்டு வந்தார். இந்த ஏற்பாடானது தெய்வீக அனுமதியின்படியானது. ஏனெனில் அவரால் டவர்ஸ் மற்றும் தொகுதிகள் போன்றவற்றை ஆய்வு செய்ய முழுமையான அர்ப்பணம் செய்ய முடிந்தது. ஆகவே சத்திய அறிவினை பெற்றிருந்தபடியால் மீதமுள்ள வாழ்க்கையில் இவரால் நிலைத்திருக்க முடிந்தது. கோடை காலத்தில் விடுமுறையை வழங்குவது போன்ற சில சந்தர்ப்பங்களில் சகோதரிகளின் பிள்ளைகள் தங்கள் உடன்படிக்கை செய்த பெற்றோர்களுக்கு உதவி செய்ய தயாராக இருப்பதாக அவர் நினைத்தார். பல ஆண்டுகளாக ஒரு நியாயமான தேவை இருப்பதாக அறிந்த போதும் சகோதரர்களிடம் அவர் கொண்டிருந்த தாராள மனப்பான்மையின் அளவை மிக சிலரே அறிந்திருந்தனர். 1940 சகோதரர் டெட் மற்றும் சகோதரி பெஸ்ஸி ஸ்டாம்ப்லை ஆகிய இருவரும் திருமணம் செய்து கொண்டதே மிக முக்கியமான அத்தியாயத்தின் துவக்கமாகும். சகோதரி பெஸ்ஸி அன்பானவராகவும் எப்பொழுதும் அனைத்து சகோதரர்களையும் கருத்தில் கொண்டு உதவி செய்பவராகவும் அனைவராலும் நினைவு கூறப்பட்டவராக, சிறிய விஷயங்களில் கூட மூத்த சகோதரிகளுக்கு உதவும் வகையில் பனிக்காலங்களில் சூடாக உருளைக்கிழங்குகளை வைத்திருந்து கூட்டம் முடிந்த பிற்பாடு அவர்களுக்கு கொடுப்பார். இவர் சத்தியத்தின் பதாகைகளை தாங்கி நிற்பதில் எப்பொழுதும் பேராவல் கொண்டவராயிருந்தார். சகோதரி பெஸ்ஸி மற்றும் சகோதரர் டெட் இருவரும் தங்கள் காரியங்களை மிக நேர்த்தியாக பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியவர்கள். சகோதரி மிகவும் நட்பாகவும் வெளிச்செல்லுபவராகவும் இருக்கிறார் மற்றும் சகோதரர் டெட் தயக்கம் மற்றும் கூச்ச சுபாவம் உடையவராகவும் இருந்தார். அவர்கள் ஒன்றாக இணைந்து கர்த்தருக்கும் சத்தியத்திற்கும் சகோதரர்களுக்கும் நன்றாக ஊழியம் செய்தனர். தங்கள் திருமணத்திற்கு பிறகு வாஷிங்டனில் உள்ள மெல்லிங்ஹாமில் ஒரு வீட்டை உருவாக்கினர். அங்கு அவர்கள் மே 19, 1979 மற்றும் பிப்ரவரி 21, 1983
அந்தந்த மாற்றங்கள் வரை வாழ்ந்தனர். சகோதரர் டெட் அவர்கள் பொதுவான பகுதிகளான பிற எக்லிஷியாக்களிலும் மற்றும் தான் இருக்கும் வெல்லிங்ஹாம் வகுப்பிலும் மூப்பராக விசுவாசத்துடன் ஊழியம் செய்தார். சகோதரர் பாஸ்டர் ரசல் மீது அவரது எழுத்துக்கள் மீதும் மிகுந்த மரியாதை வைத்திருந்ததுடன் அவர் சபையின் தூதுவர் என்ற நம்பிக்கை கொண்டவர். தன்னால் முடிந்தவரை உபதேசங்களையும் அவரது ஆவியின் எழுத்துக்களையும் பாதுகாக்கவும் சிறந்ததாக்கும் வகையிலும் முயற்சி செய்தார். 1970 சகோதரர் டெட் அவர்கள் சொற்பொழிவு சேவையை துவக்கி தன் சொந்த முயற்சியினால் சத்தியங்களை எழுதி அச்சு நகல் எடுத்த 500 பாடங்கள் மாதாந்திர மெலியின் மூலமாக இவ்வாறாக அனுப்பி தன் மரணம் வரையிலும் ஊழியம் செய்தார். தமது பரிசுத்தவான்களின் ஜீவியங்களை பரலோக பிதாவானவர் தெய்வீக பராமரிப்புடன் பாதுகாத்து வருவதை எண்ணி அதே சமயங்களில் சகோதரர் டெட் அவர்கள் பெரும் வியப்பில் ஆழ்ந்திருந்தார். அவரது சொந்த வாழ்வில் ஏற்பட்ட கிறிஸ்தவ அனுபவங்களும் அவரது செயல்பாடுகளும் அவரது மன்னா புத்தகத்தின் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவற்றிலிருந்து சில உதாரணங்கள் பின்வருவன. ஆகஸ்ட் 25, 1932 கர்த்தருடைய கிருபையின் உதவியால் நான் அந்த பரிசை வெல்லப் போகிறேன். செப்டம்பர் 5, 1936 நேரத்தை மறுபரிசீலனை செய்தல். ஒரு நாளில் அதிக நேரம் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதோடு பிற நோக்கங்களிலிருந்து விலகி ஆவிக்குரிய நோக்கங்களுக்காக முடிந்தவரை மீட்கவோ அல்லது பயன்படுத்தவோ முயற்சிக்க வேண்டும். ஆமென்.